A can do a piece of work in 15 days, B in 20 days. They work on together 4 days, then the fraction of work that is left. Okay. A ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறார்? 15 நாள். நம்ம ஸ்டெப் நம்பர் 1 என்னது? A ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப ஸ்டெப் நம்பர் 1 15க்கும் 20க்கும் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 60 பைக்ஸ். சரிங்களா? இந்த 16 பைக்கை ஸ்டெப் 2 ஏவோட எஃபிஷியன்சி. ஏ வந்து இந்த 60 பைக்கை 15 நாள்ல முடிச்சாருன்னா ஒரு நாளைக்கு 4 பைக்ஸ் பெர் டே. பி அதே 60 பைக்கை 20 நாள்ல முடிச்சாருன்னா ஒரு நாளைக்கு 3 பைக் பெர் டே. சரிங்களா? இப்போ 2 பேரும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்றாங்க. இப்போ ஸ்டெப் 3க்கு வாங்க. ஏபி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க? 4 நாள் ஒர்க் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்க? 4 3 7. 4 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா 7 நாளா 28. மொத்தமா நம்மகிட்ட எத்தனை பைக்ஸ் இருக்கு? 60. இந்த 60ல 28 போனா மிச்சம் 32 பைக் இருக்கு. சரிங்களா? ஓகே, இது முடியாத வேலை. இப்போ இது கம்ப்ளீட்டட். நல்லா புரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட்டட் முடிஞ்சது. இது இன்கம்ப்ளீட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? முடியாத வேலை எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. இன்கம்ப்ளீட் எவ்வளவு இருக்கு? மொத்தம் 60. அதுல இன்கம்ப்ளீட் 32. கரெக்டா? இப்போ நம்ம 4வது பல கேன்சல் பண்ணலாமா? 15 நாளா 60, 8 நாளா 32. அப்போ இன்கம்ப்ளீட்டட் ஒர்க் 8/15. அப்போ ரிமைனிங் இருக்க கம்ப்ளீட்டட் ஒர்க் 7/15. இப்போ இங்க கேட்டிருக்கிறது முடியாத வேலை தானே. அப்போ 8/15 கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். புரிஞ்சுதா?